நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள சிம்மக்கல் சந்தை தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி ஒன்று விற்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்மளும் எடுத்து இருந்தாச்சு. வந்து பார்த்தோம்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவலை வந்துட்டு நம்ம அண்ணன் தான் வாங்கியிருந்தாங்க. 600 சொல்லி வாங்கிட்டாங்க. நம்ம வந்து 700 சொன்னோம், ஆனால் 600 சொல்லி வாங்கிட்டாங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு எது விற்கிறனாலும் இங்கே வந்து கொஞ்சம் விற்றுக்கலாம். நீங்கள் வந்து வரையிலே வந்துட்டு வியாபாரிகள்லாம் சொல்லி வாங்குவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்து கொடுக்குறதா கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்குவாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட இதுக்கு வந்து நல்ல ரேட்டு கூட போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னாக்கா பார்த்து வாங்குங்க. எதுவும் சீக்கிரம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. முக்கியமாக பூரா வந்துட்டு மேலத்துக்கு ஃபீமேல்னு சொல்லி ஃபீமேலத்துக்கு மேலுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய தடவை இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். எனக்கு தெரியாதப்ப எதுவுமே தெரியாமல் மட்டும் இங்கே வந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது உறுதியாகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நெல்பட்டை சைடு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு, கோழி, மீன் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நிறைய இடத்துல இருக்கும். கருவாடு கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் தான் வாங்க வந்திருந்தோம். ஆனால் வந்து நம்ம வாங்குற இடம் வந்து பூடி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீனெல்லாம் பார்த்தே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலோட எல்லா மீன் வெரைட்டியுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப அதிகம்.